ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு மற்றவங்களை பார்த்து அவங்களுடைய குறைய கண்டுபிடிச்சு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கா? சிலர் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு தேடி பிடிச்சு அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன். சில கணவன்மார் இப்படிதான், மனைவி என்ன செஞ்சாலும் அதில் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதே கணவன் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அப்போ இதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரிஞ்சிருக்காது, இதெல்லாம் ஓவர்லுக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு இதெல்லாம் மனைவி செய்யும்போது எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சில மனைவி மாறும் அது மாதிரி தான் கணவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பெரிய தப்பு இருக்கும், ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. மற்றவங்க கிட்ட ஒரு சின்ன தப்பு இருக்கும் போதும் அதை பெருசுப்படுத்தி நீ இந்த தப்பை செஞ்சுட்ட, உங்ககிட்ட இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி தெரியுமா? நீங்கள் மற்றவங்களை நோக்கி உங்களுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி குறை சொல்லும்போது, அவங்களுடைய தப்பை சுட்டி காட்டி இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 3 விரல்கள் உங்களை நோக்கி நீட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த 3 விரல்களுக்கும் வாய் இருந்தால் என்ன தெரியுமா சொல்லும்? உங்ககிட்ட இவ்வளோ பெரிய தப்பு இருக்கு, நீ என்ன அவங்க தப்பை பெருசு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டிடியூட் எப்படி மாற்றலான்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளுக்கு, சரிம்மா இந்த தப்பு நடந்துருச்சா, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் இதை செய்யாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு சஜஷனோடு கூட அதை சொல்லும்போது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு மனப்பான்மை தான் இருக்கும். சரியா? அப்படி ஒரு அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க போகலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் மத்தேயுல இதை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. பைபிளில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் ஜீசஸ் சொல்கிறாங்க, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உத்திரம்னா நான் இங்கிலீஷ் பைபிளில் பிளாங்க்னு போட்டிருக்கு, அதாவது மரத்துண்டு, உன் கண்ணில் பெரிய மரத்துண்டு இருக்கு, நீ அதை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனேன்னு கூப்பிடுறாரு அப்படிப்பட்டவங்களை ஜீசஸ். ஹிப்போக்ரைட், மாயக்காரனே, நீ முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, அதன் பின்பு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பாரு அப்படின்னு ஜீசஸ் சொல்றாங்க. இதுல அப்படி இந்த அதிகாரத்தில் அப்படி ஃபர்ஸ்ட் வசனம் நம்ம பார்த்தோம்னா ஜீசஸ் சொல்றாங்க, நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் தீர்க்கப்படும், நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால நம்ம இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்டேயும் குறைகள் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷன்கிட்டையும் குறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இந்த குறைகளோடு கூட தான் ஜீசஸ் நம்மை நேசிக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. நம்மளும் மற்றவங்க கிட்ட அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்னு ஜீசஸ் விரும்புகிறாங்க தெரியுமா? அதை 12வது வசனத்தில் ரொம்ப அழகாக ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னேன் இல்லையா? இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்ப நேசிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நேசிங்க, நல்லா நேசிங்க. உங்கள் ஒய்ஃப் உங்களை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுற தப்பே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் அந்த ஸ்டாஃப் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, நீங்கள் அவங்கள நேசிங்க. அது ஸ்டாஃப் கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பியூனாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும் போது அவங்களும் அதே இதை உங்களுக்கு திரும்பி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? நீங்கள் மற்றவங்க கிட்ட குறைய பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களை விட்டு விலகி போயிடும். ஏன்னா நீங்கள் அவங்க உங்ககிட்ட உள்ள குறைகளெல்லாம் தேடி பிடிச்சு சொல்லிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைல்ல. அதே மாதிரி அப்போ நீங்களும் அவங்கக்கிட்ட இருக்கணும்ல. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு, அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ
அவங்க உங்களை நேசிக்கணும், உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, உங்களில் உள்ள நல்ல காரியங்களை அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அப்போ அவங்களும் அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அழகான பிரின்சிபலை ஜீசஸ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இன்னையிலிருந்து குறை சொல்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்க கிட்ட உள்ள நல்ல காரியங்களை சொல்ல பழகுங்க. அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க. அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதே இது அவங்களும் உங்களுக்கு செய்வாங்க. God bless you.